வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது வந்து பொது பலன்கள், ஜென்ரலாக வந்து என்னன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள், உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போதுமே விருச்சிக ராசிகளில் வந்து கொஞ்சம் சூழ்நிலை எப்போதுமே இடமே அமைஞ்சிடும். எங்கே போனாலும் சரி, போகிற இடத்துலாம் கொஞ்சம் ஏதாவது டென்ஷன் பண்ணினே இருப்பானுங்க. இன்னும் கோபம் தனக்கு தானே ஆப்போச்சிக ராசியில் வந்து விருச்சிக ராசியும் ஒன்று, மேஷ ராசியும் அப்படி தான் இருக்கும். விருச்சிக ராசி, துலாம் ராசி, ரிஷப ராசி, இந்த 4 ராசியும் செல்ஃபாக வச்சுக்கிறதுல அவங்களுக்கு ஈடு இணை அவங்களுக்கு தான். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுவும் இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாய். ஏன்னா விருச்சிக ராசிக்காரன் வந்து பார்த்தோன்னே மற்றவங்களோட குறை நிறைய தெரிஞ்சிடும் அவங்க கண்ணுக்கு. அதுதான் பிரச்சனையே. அவங்க இப்போ வந்து 4 இருக்கும்போது ஏதாச்சும் சொத்து வாங்கலாம், லோன் போட்டு ஏதாவது சொத்து வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2, 5ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்காருங்க. பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏதாச்சும் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வார்த்தை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்க விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிங்க. இந்த புள்ள படிக்குமான்னு. சில பேர் சொல்லுவாங்க என் புள்ள வந்து டாக்டர் படிக்கணும். அந்த புள்ள 40 மார்க் கூட எடுக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் பாஸ் பண்ணுறவனை போய் டாக்டரை போட்டு எத்தனை பேரை கொள்ளுவாங்க. ஸோ அதனால் கெப்பாசிட்டி என்ன இருக்குதுன்றதை வந்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 3, 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்குது. ஸோ முயற்சிலாம் நல்லாயிருக்கும். பட் தான் சூரியன் 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 5ல் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஓடமாக போகிறோம், அதனால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாச்சும் செக் இஷ்யூ பண்ணும்போதோ, பேமெண்ட்டு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது துட்டு இருக்குதான்னு பார்த்து பேமெண்ட் கமிட்மெண்ட் கொடுக்குறது, செக் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னே பணம் இருக்குதான்னு பார்த்து வந்துருமான்றதை பார்த்துட்டு கொடுக்கணும். இல்லைன்னா அதனால் மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ வரும், அசிங்கப்படும்ல. அப்புறம் நீ ஒரு பெரிய வஸ்தாதானோ, அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு கத்துறது ஏதுக்கு இந்த டென்ஷனு. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. 4க்கு 2ல் வந்து சூரியன் சனி இருந்தாலே அம்மா கொஞ்சம் ஏடாவடமாக பேசும். ஸோ அம்மாவும் கொஞ்சம் ஏடாவடமாக பேசும், ஏதாச்சும் ஏடாடும். அதேமாதிரி நிலபுலங்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு எமோஷனான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் இருக்கும்போது ஏதாவது சொத்து வாங்கலாம், வண்டி வாங்கலாம், ஏதாவது புதுசாக லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் வந்து உச்சமாக இருக்கும்பொழுது மனைவியின் மூத்த சகோதரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் செலவு பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாச்சும் செலவு உங்களுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதேமாதிரி மனைவி சொல்லி பசங்களுக்காக, அதாவது உங்கள் பையனுக்காகவோ குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களுமே நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அது செலவு சரியானு பார்த்து பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக ஒரு 90% வந்து தேவையில்லாத ஒரு ஆடம்பர செலவாக இருக்கும். சில பேர்லாம் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாது. சில பேர்லாம் இருக்கான், ஒரு சிம்பிளாக ஒரு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனால் எதை மொய்ட்டு வரணும், பந்தாவாக போகணுன்றதுக்காக 20 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கின முட்டா பையன்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு கல்யாணத்துக்காக போய் 20 லட்ச ரூபா கார் வாங்குகிற முட்டாள் வந்து எவ்வளோ பேர் முட்டாள் பாருங்கள். அதனால் வந்து யோசிக்கணும் நம்ம கெப்பாசிட்டி என்னென்னு. அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாமல் உட்காந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் அழுதுன்னு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது. ஸோ அதுவும் யோசிங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு அதுதான் அன்றைக்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம என்ன தேவையோ நம்ம அதுக்கு வழியாக சும்மா பந்தா காட்டின்னு சும்மா வந்து இருக்கிறது வந்து அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் அது ராகுவோடு இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். அம்மா வந்து கொஞ்சம் பேஜார் பண்ணுவாங்க. சொத்து சம்மந்தமான விஷயம் அம்மாக்கிட்ட பேசும்போது பழகும்போது, வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் உஷாராக ஓட்டுங்க. சும்மா வந்து சில பேர்லாம் வண்டி கட்சிச்சுன்னா எதிர்க்கிறவனுக்கு காலி பண்ணிட்டு பொழுது இவன் போய் சேர இல்லாமல் கூட இன்னும் 2 பேரை கூப்பிட்டு போடுவான். அதனால் அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயம் பண்ணும். புதன் வியாழக்கிழமை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்க நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது
தொழில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் ஏடாகூடமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது சொத்து ஆசை நிறைய இருக்கும். ஏதாச்சும் பெருசாக பண்ணணும். அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எதாவது நூண்டி விட்ருவாங்க. ஸோ அதனால் ஏடாகூடம் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸு மூத்த சம்மந்தமான விஷயங்கள் இல்லை அவங்கள வந்து இந்த சொத்து சம்மந்தமான விஷயங்களும் வண்டி வாகனங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் யார் பிரச்சனை வேணும் உங்களுக்கு தான் பிரச்சனை வருங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் செலவு வைக்கும். குழந்தைங்க கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் பெருசாகவே செலவு வைக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தோம் பொது பலங்கள். இப்போ பார்க்க தசாபுத்தி ரிஷிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி இருந்தவங்க சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நம்ம டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தலையை விட்டுனா ஐயோ முடியலேன்ற ஒரு டென்ஷன் வரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விருச்சிக லக்னமாக சந்திர தேசம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தேசம் செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ஏதாவது சொத்து வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஏதாச்சும் பெருசாக சொத்து வாங்கலாம், லோன் போட்டு வந்து வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். அம்மாவுக்கு உடம்பு சம்மந்தமான விஷயம் கவனமாக வரும். இல்லைன்னா நீங்கள் அம்மாட்ட போகும்போது அதுவே வல்லுன்னு விழும். ஸோ அதுதான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுவும் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து ராகு தேசம் ராகு வந்து 4ல் இருக்கும்போது அது புதனுடைய இருக்கும்போது புத்தி கர்வம் அதிகமாக இருக்கும். நான் தான் பெரிய ஆளு, யாரா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சில பேர் சோல்டர் தூக்கிட்டே நடப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க நல்லது. விருச்சிக வந்து கேது தேசாபத்தி இருந்தாலும் கேது 10ல் இருக்கணும். தொழில் ரீதியான விஷயம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து தொழிலில் வந்து நம்ம தகுதிக்கு மீறி பெருசாக போய் கடன் வாங்குறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. விருச்சிக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து 5ல் இருக்கார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக பெருசாக செலவு பண்ணி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அது தேவையாங்கிறத யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க நம்மளை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை. அது என்ன சாமியாக வேணால் இருக்கட்டுங்க. உட்காந்து மனதார வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து உட்காந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து சாமி உங்கள்கிட்ட ஊடுருவி உங்களோட அது வந்து ரொம்ப அந்யோன்யம் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது டெய்லி வந்து அந்த பிரார்த்தனையை கொண்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து திதிகள். ஸோ திதிகள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும். அதுவும் அஷ்டமி திதியை பார்த்து நிறைய பேர் வந்து பயந்து ஓடுறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், ஒரு அட்வொகேட் ஒரு கேஸ்க்கு ஃபைல் பண்ணுறது, ஒருத்தரை எதிர்த்து ஒரு விஷயத்தை பண்ணணுன்னா அஷ்டமி திதி மாதிரி ஒரு சூப்பரான திதி பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து திதிகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எல்லோருமே வந்து திதியை வந்து பிளைண்டாக வந்து இந்த திதி வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதுக்காக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நல்ல விஷயங்கள், ஒரு வேலைக்கு செய்கிறது, ஒரு வெளிநாடு பயணம், இதெல்லாம் வந்து இந்த திதியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறதும் ரொம்ப தப்பான விஷயம். அதில் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். திதிங்கிறது வந்து நல்லா முதல்ல புரிஞ்சுக்கங்க. திதிங்கிறது வந்து நம்ம முன்னோருடைய கர்மாவை நம்ம தாங்கி வந்திருப்போம். அப்போ வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் திதியோடைய வேலையை. அப்படி பார்க்கும்போது எல்லோருக்குமே வந்து ஒரு திதியில் பிறந்திருப்போம். அந்த திதி வந்து ஒரு 2 ராசியை எஃபெக்ட் பண்ணும். அதை தான் திதி சூனியம் நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த திதி சூனியம்ங்கிறது வந்து இன்பில்ட்டாக வரும். ஸோ வம்சாவழியிலேருந்து இன்பில்ட்டாக வந்து ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். அதில் வந்து நமக்கு அது ஒரு மைனஸுங்கிறது வந்து ஒளிஞ்சிருக்கும். அது வந்து உங்களோட தாத்தா பாட்டி 2 வகை அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு செஞ்சவருடைய கர்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த பாதிப்பு வந்து அந்த ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக காட்டும். அது எந்த மாதிரி விஷயத்தை பாதிக்கணும் போது ரொம்ப பெருசாலாம் பாதிக்காதுங்க. ரொம்ப ஜென்ரலான விஷயம் என்னென்னா திதி சூனியங்கிறது வந்து 6, 8, 12 அந்த மாதிரி இடங்களில் போகும்போது அந்த அதிபதிகள் போகும்போது ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படும். அது திதியை வச்சு சொல்கிறது. அதே மாதிரி திதி சூனிய ராசி 2 வருது. இப்போ உதாரணம் சொல்ல போனால் திதி சூனியங்கிறது வந்து ஒரு திருதியை திதின்னு வருதுன்னு வச்சுப்போமே. ஸோ அந்த திருதியை திதியில் வந்து ஒரு மகரமும் சிம்மமும் வந்து பார்த்திங்கன்னா திதி சூனியமாக வருங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அன்னைக்கு இப்போ ஒரு விஷயத்தை வந்து அன்றைக்கி பண்ண போகிறீங்க திருதியை திதி அன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது லக்னம் இப்போ டெய்லி வந்து சூரியன் உதிக்கிற நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஒவ்வொரு கட்டமாக வந்து அந்த லக்னம் நவுந்துக்கிட்டே வரும். அந்த பர்டிகுலர் லக்னம் வந்து சிம்மத்திலேயோ மகரத்துலேயோ பிரயாணிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் வந்து திதியில் வந்து மெயினான விஷயம். அதை விட்டுட்டு வந்து பிளைண்டாக இந்த ஒரு திதியை வச்சுக்கிட்டு ஒரு நாளை வேஸ்ட் பண்ணுறது வந்து ஹம்பக்கான விஷயம். அதில் வந்து ஒரு சில திதிகள் வந்து சுப முகூர்த்தங்களை தவறுங்கன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தசி திதி அது வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் மெயினாக இந்த சதுர்த்தசி
அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெயினாக வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு திதி. ஏன்னா அது 4 கட்டங்கள் வந்து திதி சூனியமாக மாறும். ஸோ அதனால் வந்து அது மேக்ஸிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணிங்க. அதுதான் ரொம்ப மேஜராக அது எல்லாருமே சொல்கிறது. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, நவமி திதி வந்து கூட பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு அவசியம். பட் அந்த லக்னம் வந்து அது மேலே போகாமல் இருக்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த லக்னமோ சந்திரன் நட்சத்திரம் சந்திரனோ அங்கே பிரயாணிக்கிற காலங்களில் நீங்கள் செய்கிற காரியங்கள் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். அதுவும் உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12ஆக மாறும்போது கண்டிப்பாக அங்கே பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டை பண்ணும். அதேமாதிரி திதி சூன்ய ராசிகளில் அந்த கிரகங்கள் பிரயாணிக்கிற நேரம். ஸோ அது வந்து அந்த டைம்லேயும் உங்களுக்கு வந்து பாதிக்கும். இல்லாட்டி மற்ற எந்த நேரத்துலையும் எப்போதுமே வந்து திதி சூன்யமோ திதியோ வந்து உங்களை பாதிக்கவே பாதிக்காது. இன்னும் கேட்டால் அஷ்டமியிலலாம் வந்து ஒருத்தனை எதிர்த்து கேஸ் போடுறது, ஃபைல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட அட்டகாசமாக ஜெயிச்சுட்டு வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம். எதிரிகளை வெல்ல அஷ்டமி திதியை விட்டால் வேறு நல்ல திதியே கிடையாது. அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் அந்த திதிக்கான திதி சூனியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ லக்னமோ சந்திரனோ அங்கே ட்ராவல் பண்ணும்போது அப்போ அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்ற டைமில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் இதில் உள்ள சூட்சமே. அதனால் ஒரு பிளைண்டாக போயிட்டு ஒரு திதி அப்படியே வந்து கெடுதல் பண்ணுங்கிறத நம்புறது ரொம்ப தப்புங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை தான் வந்து என்றைக்குமே அவசியம். டெய்லி பிரார்த்தனை பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் சிறப்பான விஷயங்கள் நடக்க வாழ்த்துக்கள். ஸோ மற்றபடி என்னங்க, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.